வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். காங்கிரசினுடைய நிலைமை, அதுவும் குறிப்பா இந்தியாவில் இருக்கிற நிலைமை படுமோசமா இருக்கு. ஐயோ பாவம்ன்ற நிலைமையில இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, தமிழகத்துல காங்கிரசினுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. அது ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. காங்கிரஸ்ல இப்ப என்ன பேச்சு வந்திருக்கு, வந்துகிட்டே இருக்கு சமீப காலங்கள்ல அப்படின்னாக்க, திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறோம். ஆனா திமுகவில் இந்த முறை எங்களுக்கு அதிக சீட்டு தரணும். இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கையா இருக்கு. ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, ஆட்சியில பங்கு தரணும். நாங்க எங்களுடைய தொகுதி மக்களுக்கு, நாங்க எங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சு தரோம், இதெல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லி நாங்க ஓட்டு கேட்போம்ல, அவங்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும்ல. அதனால அமைச்சரவையிலையும் பங்கு தரணும், அதிகாரத்திலும் பங்கு தரணும் அப்படிங்கிறது சமீப காலமாக நடந்துகிட்டே இருக்கு. திமுக கூட்டணி இல்லாமல், திமுகவோ அல்லது காங்கிரஸ் தவிர்த்து திமுகவில் இருக்கிற கூட்டணியினரோ இல்லாமல் மாணிக்கம் தாகூர் ஜெயித்திருக்கவே முடியாது. ஒருவேளை அன்னைக்கு திமுக கொஞ்சம் உட்கட்சியில காலை வாரி விட்டுருந்தாக்க, தேமுதிகவில் இருந்த விஜய பிரபாகரன் தான் அன்னைக்கு ஜெயிச்சிருக்க வேண்டியது. அவ்வளவு போராடி, சாத்தூர் ராமச்சந்திரன்லேருந்து தங்கம் தென்னரசுலேருந்து அத்தனை பேர் கடுமையா போராடி மாணிக்கம் தாகூரை எம்பி ஆக்குனதுங்கிறது நமக்கு தெரியும். அதே போல கரூர்ல செந்தில் பாலாஜி கடுமையான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு திமுக பலமாக இருந்து திரும்ப ஜோதிமணிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரியும். பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாயவரத்தில், மயிலாடுதுறையில் சீட்டு தரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே பிரவீன் சக்கரவர்த்தி ஜெயிச்சிட்டாலும் கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணுமா அப்படிங்கிற ஜோதிமணி எம்பி, மாணிக்கம் தாகூர், இன்னும் சில பலர் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை, ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. திடீர்னு விஜயை போய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறாரு. தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான முஸ்திபுகள்ல இறங்குறாரு. ராகுல் காந்தி அவர் எடுக்கிற முடிவு தாங்க, நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு செல்வ பெருந்தகையை சொன்னாக்க, செல்வ பெருந்தகைவே தூக்கி கடாசுகிற நிலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அதாவது சில கட்சியில கோஷ்டி இருக்கும், ஆனா கோஷ்டிகள் கொண்ட ஒரு பெரிய ஒரு கட்சி தான் காங்கிரஸ். கோஷ்டிகளுக்குள்ளாரதான் காங்கிரஸ் அப்படின்றது இருக்கு. இந்த சமயத்துல செல்வ பெருந்தகை ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தலைமையை தூக்கி கடாசனங்கிறதுக்காகவே சிலர் உள்ளடி வேலை செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் பேச்சு அடிபட்டு இருக்கு. இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது தாவேகா பக்கம் உடைத்து கொண்டு அப்படி போவாங்களா, அல்லது ராஜீவ் காந்தி போவாரா, ராகுல் காந்தி அவர்கள் போவாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்ன காரணம்னாக்க, காங்கிரஸ்னால ஒரு 2% வாக்குகள் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இழந்தா ஒன்றும் பரவாயில்ல, போனா போயிட்டு போட்டோம். இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில கழட்டி விட்டுறதுனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே காங்கிரஸ்க்கு தான் அது பெரிய இழப்பு, நமக்கு எந்த இழப்பும் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு திமுக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியினர்கிட்டையும், கூட்டணி கட்சியினர்கிட்டையும், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, வைகோன்னா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே பேசின வகையில் காங்கிரஸை கழற்றி விடுவதற்கு நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோங்கிற மாதிரியும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியே பேசுறதும், எப்போ பார்த்தாலும் ட்விட்டு போடுறதும், எதற்கெடுத்தாலும் ஒரு அறிக்கையை கண்ணாபின்னான்னு கொடுத்துட்டு இருக்கிறதுமாக ஜோதிமணிகள், மாணிக்கம் தாகூர்கள், பிரவீன் சக்கரவர்த்திகள் அப்படின்றவங்க என்ன இருந்தாலும் சரி, திமுகவுக்கு இதனால எந்த இழப்பும் இல்லைங்கிறது தான் சர்வே ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. அதை தவிர அரசியல் பார்வையாளர்கள், விமர்சகர்களும் முன்வைக்கிற விஷயமும் அதுதான். இன்றைய தேதிக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, தேமுதிகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, சீமானவர்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, இதையெல்லாம் கணித்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனா சும்மா உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. சும்மா அதிக 25 இடம் போன தடவை கொடுத்தாங்க, இந்த தடவை கூட வாங்குவதற்காக இப்படியெல்லாம் ஒரு பேரம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த முறை 25 தொகுதிகள் கூட கிடையாது, 10-15க்குள்ளார தான் காங்கிரஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு உறுதியில திமுக தலைமை ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்காக பிளான் பிலாம் வேற வச்சிருக்காங்க திமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த 5 வருடங்கள்ல
காங்கிரஸ் கட்சியை நான் கேட்கிறேன், என்ன நீங்க தமிழகத்துல நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழகத்துல தமிழக மக்களுக்காக நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணீங்க, என்ன மக்கள் நலனுக்காக சிந்திச்சீங்க, அல்லது திருப்பரங்குன்ற விஷயத்துல தமிழக அரசும் கோர்ட்டும் அப்படி மோதிக்கிறாங்க, இந்து முன்னணி அப்படி மோதிக்கிறாங்க. இந்த சமயத்துல காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஒரு விஜயுடைய ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ட்விட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கை இருக்கு. திருப்பரங்குன்ற விஷயத்துல ஏன் மௌனம் காக்குறீங்க? மௌன சாமியாராட்டம். அந்த ஊம குசும்புத்தனம் எதுக்கு இருக்கு காங்கிரஸ் கட்சியினருக்கு? இன்னைக்கு நெடுநெடுன்னு உயர்ந்து இருக்கிற கார்த்தி சிதம்பரம் திருநாய்களுக்கு திருநாய்களுக்கு கடிச்சு மக்களுக்கு நோய் வருது, ரேபிஸ் நோயெல்லாம் வருது, அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க அப்படின்றாரு. விஜய்க்கு வாக்கு சதவீதம் கூடுதலாக தான் இருக்கு அப்படின்றத போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு அப்படியும் பேசி திமுக கூட்டணியோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவங்க அப்பா ப சிதம்பரம் அவர்கள் ஸ்டாலினை சந்திக்கிறாரு. என்ன அர்த்தம்? காங்கிரஸ் இங்க என்ன செயல்பாட்டில் இருக்கு? காங்கிரஸ் அவங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கு? தொகுதிக்குள்ளார அவங்க எப்ப போனாங்க? இந்த தடவை காங்கிரஸ் தனிச்சு நின்னா ஜெயிச்சிருவாங்களா? தாவேக்காவில் 50 சீட்டு தருவாங்கய்யா, ரைட்டு. 50 சீட்டுக்கு வேட்பாளர் இருக்காங்களா காங்கிரஸ்ல? இதையெல்லாம் காங்கிரஸ் யோசிக்க வேண்டாமா? ராகுல் காந்தி யோசிக்க வேண்டாமா? ராகுல் காந்திக்கு இங்க இருக்கிற உண்மைத்தன்மையை சொல்றாங்களா, இல்ல ராகுல் காந்தி இதை வேடிக்கை பார்க்கிறாரா? என்ன எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு டயலாக் சினிமாலலாம் வரும் அந்த காலத்துலலாம், சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலைப்பட்டாலும் சேலைக்கு தாம்மா நஷ்டம் அப்படின்வாங்கல்ல. இந்த சேலைக்குத்தான் நஷ்டங்கிறது காங்கிரஸுக்கு கட்டாயம் நிச்சயமாக பச்சைக்கன்னு பொருந்தக்கூடிய விஷயம். காங்கிரஸ் இங்க ஒரு 4-5 எம்எல்ஏவாவது வரணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க, இந்த கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும் அப்படின்லாம் கேட்காம அமைதியா இருந்தீங்கன்னாக்க காங்கிரஸுக்கு இங்க ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் உறுதியா கிடைப்பாங்கன்றது கண்டிப்பா சொல்றேன். நிச்சயமா எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய 2% வாக்குகளை வைத்துக்கொண்டு பேரம் பேசுகிற இடத்தில் காங்கிரஸ் முதலான கட்சிகள் இன்னைக்கு தேதிக்கு இல்ல, கிடையாது, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிறது தான் நிஜம். வணக்கம்.